வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, HCF அண்ட் LCMலேருந்து 16வது சம் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எந்த சிறிய எண்ணிலிருந்து 7ஐ கழித்தால் அவ்வெண் 12, 16, 18, 21, 28 ஆகிய எண்களால் வகுப்படுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, பி, சிடின்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம வந்து மீசிமா வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த நம்பர்ஸ்லாம் வந்து 2ஆல் வகுப்படக்கூடிய நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 21 மட்டும் வகுப்படாது. இப்போ பாருங்கள், நம்ம 2ஆல் வகுக்கலாம். 12 வந்து 2ஆல் வகுத்தா 6, 16 வந்து 2ஆல் வகுத்திங்கன்னா 8, 18 வந்து 2ஆல் வகுத்திங்கன்னா 9, 21 வந்து வகுக்க முடியாது, மீதின்றி வகுப்படணும், அதனால் அப்படியே எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் 28 வகுத்திங்கன்னா 14. இது பாருங்கள், 2ஆல் வகுக்கிறோம். அகைன் வந்து நம்ம 2ஆல் வகுக்கும்போது 6 வந்து 2ஆல் வகுப்படும் போது 3 ஆகிடும். 8 வந்து 2ஆல் வகுத்திங்கன்னா 4, 9 பண்ண முடியாது, அப்படியே வந்துடும். 21 அப்படியே வந்துடும். இந்த 14 பண்ணி பாருங்கள், நம்ம 3ஆல் வந்து நம்ம வகுக்கிறோம். 1 3 3, 4 வந்து வகுக்க முடியாது, 9 வகுக்கலாம். 3 3 9. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 21 வகுக்கலாம். 7 3 21. நெக்ஸ்ட்டு இந்த 7 அப்படி அவ்வளோதான் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த 4 வந்து 2ஆல் வகுப்படும், 2ஆல் வகுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 3 எல்லாம் அப்படி இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் அப்படி வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 2 வந்து அதேமாதிரி ஒரு 2 இருக்குது, ஒரு 2 மற்ற வேல்யூஸ் எல்லாம் அப்படி வந்துடும். இப்போ 3ஆவது வாய்ப்பாடில் வந்து நம்ம வகுக்கிறோம். ஒரு 3 3 மற்றதெல்லாம் அப்படியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் வாய்ப்பாடில் வகுத்திங்கன்னா அவ்வளோதாங்க, எல்லாமே வகுப்பட்டு மீதி எல்லாமே நம்மளுக்கு ஒன்று ஒன்றுன்னு கிடச்சிடும். இப்போ மீசிமா வந்து கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள். இதோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2 பவர் 4 எத்தனை 2 இருக்குது பார்த்தீங்கன்னா 1 2 3 4. இப்போ 4 இந்த 4 ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதில் தாங்க நான் பவரில் எழுதியிருக்கேன். 2 பவர் 4னா 2 பவர் 4னா இது எப்படி எழுதலாம்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, இது தாங்க அப்படி ஷார்ட்கட்டாக எழுதியிருக்கேன். 3 ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷன் 7, இது எல்லாத்தையும் வந்து அதேமாதிரி 3 ஸ்கொயர்னா 3 இன்ட்டு 3, இது எல்லாத்தையும் சேர்த்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ வந்து 1008. இப்போ தேவைப்படும் எண் பார்த்தீங்கன்னா, இப்போ கொஷினில் பாருங்கள், அவங்க 7 கழித்தால்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒன்று 7 வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி 7 மைனஸ் பண்ணும்போது நம்ம வேல்யூ வந்து கம்மியாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 7 வந்து ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து 15 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்ம அப்போது தேவைப்படும் எண்ணுன்னும் போது நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கணும். அவங்க வந்து கழித்தாலும் போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதனால் பாருங்கள், இப்போ ஆட் பண்ணிங்கன்னா அதோட ஆன்சர் வந்து ஏ தாங்க, 1015 தாங்க வந்து கரெக்டான ஆன்சர். 17 சம் பாருங்கள், 48, 60, 72, 108 மற்றும் 140 ஆகிய எண்களால் வகுக்கும்போது 38, 50, 62, 98 மற்றும் 130 ஆகிய மீதியாக கிடைக்கிறது எண்ணில் அந்த எண்ணை கண்டுபிடின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏபிசிடின்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து மீசிமா தாங்க வந்து கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி அதாவது 2 விதமான நம்பர்ஸ் கொடுக்கும்போது நம்ம அதுக்கு அது உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்ப்போம். அதாவது இதுலேருந்து மைனஸ் பண்ணும்போது ஒரே வேல்யூவாக கிடைக்கும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே வேல்யூ வந்து 10 10 தான் கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், இதுக்கெல்லாம் வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கண்டுபிடிக்க பாருங்கள், 48 வந்து 2ஆல் வகுக்கும்போது 24, சின்ன வேல்யூ வந்து நம்ம வகுக்க போகிறோம். எல்லாமே இது ரெட்டப்படை எண்ணாக இருக்குது. இப்போ 60 வந்து எத்தனை 2 32, 72 எத்தனை 2 36 2, 108 54, 140 70 முறை இருக்குது. திரும்ப வந்து நம்ம 2ஆல் வகுக்கிறோங்க. 2ஆல் வகுத்திங்கன்னா 24 12 முறை இருக்குது, 30 வந்து 15 முறை, 36 வந்து 18 முறை, 54 வந்து 27 முறை, 70 வந்து 35 முறை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே மூணாவது வாய்ப்பாடில் வகுப்படக்கூடிய நம்பர்ஸ், லாஸ்ட் மட்டும் வகுக்க முடியாது. இப்போ வந்து 4 3 12, 5 3 5, 6 3 18, 9 3 27, 35 வந்து மீதின்றி வகுப்பானா அதை அப்படியே போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட் இது பாருங்கள், 5ஆவது வாய்ப்பாடில் பண்ணலாம். இந்த 4 அப்படியே வந்துடும், 5 1 5 5, இந்த 6 அப்படியே வந்துடும், மீதின்றி வகுப்பானா இந்த 9 அப்படியே வந்துடும். இது வந்து 7 5 35. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆல் வகுக்கிறோம். இப்போ பாருங்கள், 4 எத்தனை 2 இருக்குது 2 2, இந்த 1 அப்படியே வந்துடும். இந்த 6 வந்து பார்த்திங்கன்னா எத்தனை 2 3 2 6, 9 அப்படியே வந்துடும், 7 அப்படியே வந்துடும். திரும்பவும் நம்ம 2ஆவது வாய்ப்பாடில் வகுக்கிறோம். 2 2, இது 1, இந்த 1 அப்படியே எடுத்துக்கிறோம், 3 அப்படியே அரைக்கிறோம், 9 அப்படியே வந்துடுது, 7 அப்படியே வந்து. இப்போ 3ஆவது வாய்ப்பாடில் பண்ணுறோங்க நம்ம. இப்போ வந்து 1 3 3, இந்த 1 எல்லாம் அப்படி வந்துடும், 3 3 9, இந்த 7 அப்படி வந்துடும். திரும்ப 3ஆவது வாய்ப்பாடில் பண்ணும்போது இது எல்லாமே ஒன்றாயிடும். லாஸ்ட்டாக 7 மட்டும் இருக்கும், லாஸ்ட்டாக 7ஆவது வாய்ப்பாடில் பண்ணும்போது எல்லாமே ஒன்றாயிடும். அவ்வளோதாங்க ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை 2 இருக்குது, 1 2 3 4 2 இருக்குது, 1 2 3 3 இருக்குது, 3 கியூப் இன்ட்டு ஒரு 5 ஒரு 7 இருக்குது. இது எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15,120ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. இதில் வந்து தேவைப்படும் நம்ம ஏற்கனவே இப்படி கொடுத்துட்டாங்கன்னா மைனஸ் பண்ணி வர்ற நம்பர்ஸை அதில் டிஃப்ரென்ஸில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 15,110 தாங்க ஆன்சர். அப்போ சி தாங்க வந்து கரெக்டான ஆன்சர். 18வது சம் பார்க்கலாம் பாருங்கள். 3 மணிகள்
36, 45 மற்றும் 48 வினாடிகள் இடைவெளியில் ஒலி அடிக்கின்றன. அவை மூன்றும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்றாக அடிக்க துவங்கினால் எவ்வளவு நேரம் கழித்து மீண்டும் ஒலி அடிக்கும்னு கேட்குறாங்க. மூணுமே ஒரே டைம் வந்து ஒரே நேரத்தில் அதை அடிக்க துவங்கினால் அது எவ்வளோ நேரம் கழித்து மீண்டும் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன் A, B, C, Dன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூக்கு வந்து நம்ம மீசியம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 36, 45, 48 இது வந்து 2ஆல் வகுக்கிறோம். 45 வந்து மீதின்றி வகுப்போம்னா அது வகுக்க முடியாது, அப்படியே போட்டுக்கலாங்க. 36 2ஆல் வகுத்தீங்கன்னா 18, 45 அப்படியே வந்துடும். 48 2ஆல் வகுத்தீங்கன்னா 24. திரும்பவும் நம்ம 2ஆல் வகுக்கிறோம். 18 வந்து நீங்கள் 2ஆல் வகுத்தீங்கன்னா 9, 45 வகுக்க முடியாது, அப்படியே வந்துடும். 24 வந்து 2ஆல் வகுத்தீங்கன்னா 12. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் 2ஆவது வாய்ப்பாடில் வந்து வகுக்கிறோம். 9 அப்படியே வந்துடும். 45 அப்படியே வந்துடும். 12 வந்து 2ஆல் வகுத்தீங்கன்னா 6. திரும்பவும் 2ஆவது வாய்ப்பாடில் பண்ணுறோம். இந்த 9 அப்படி வந்துடும். 45 அப்படி வந்துடும். இந்த 6 வந்து 2ஆல் வகுத்தீங்கன்னா 3. இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆவது வாய்ப்பாடில் வகுக்கலாம். இப்போ பாருங்கள் 3 3 9. அதுக்கப்புறம் 15 3 45, ஒரு 3 3. திரும்ப 3ஆவது வாய்ப்பாடில் பண்ணால் ஒரு 3 3, 5 5, இந்த 1. திரும்ப 5ஆவது வாய்ப்பாடில் பண்ணால் லாஸ்ட்டாக எல்லாமே 1 ஆகிடுது, அவ்வளோதாங்க. இப்போ எல்லா வேல்யூம் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 720 நொடிகள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த நொடிகளை வந்து நிமிஷமாக மாற்றணும்னா நம்ம வந்து எத்தனை நொடிகள், 60 நொடிகள் வந்து ஒரு நிமிஷம். அப்போ பார்த்தீங்கன்னா 60ஆல் வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குது பார்த்தீங்கன்னா 720ல் 60 வந்து எத்தனை முறை இருக்குது பார்த்தீங்கன்னா 12 முறை இருக்குது. அப்போ 12 நிமிடங்கள். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா B தாங்க வந்து கரெக்டான ஆன்சர். 19வது சம் பார்க்கலாம் பாருங்கள். A, B மற்றும் C ஆகிய மூவரும் ஒரு வட்ட வடிவ மைதானத்தில் ஒரே நேரத்தில் ஒரே திசையில் ஓட ஆரம்பிக்கின்றனர். A ஒரு சுற்றை வந்து 297 வினாடிகளிலும், B ஒரு சுற்றை 378 வினாடிகளிலும், C ஒரு சுற்றை 462 வினாடிகளிலும் முடிக்கின்றனர் எனில் அவர்கள் மூவரும் ஒரே இடத்திலிருந்து ஓட ஆரம்பித்தால் எவ்வளவு நேரத்தில் மூவரும் ஆரம்பித்த இடத்தில் மீண்டும் சந்திப்பார்கள்? 3 பேரும் ஒரே நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திப்பார்கள் அப்படின்னு நம்ம கேட்டாவே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா மீசியம் அதை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஆப்ஷன் A, B, C, Dன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதோட சொல்யூஷன் பாருங்கள். ஒரே நேரத்தில் எப்பொழுது சந்திப்பார்கள் என்று கேட்கப்படும் கேள்விக்கு நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மீசியம் அதை வந்து கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே கேட்ட சம்ஸ் போல். இப்போ பாருங்கள், இது வந்து 297, 378, 462 இவங்க ABCDன்னு அந்த வினாடிகள் வந்து எழுதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2ஆம் வாய்ப்பாடில் வந்து வகுக்கிறோம். 297 வகுக்க முடியாது, அப்படியே வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா 378ல் 2 வந்து 189 முறை இருக்குது. இது இப்போ 462ல் 2 வந்து எத்தனை முறை இருக்குது? 231. இப்போ வந்து இது வந்து 3ஆவது வாய்ப்பாடில் வகுக்கிறோம் பாருங்கள். 297ல் எத்தனை 3 இருக்குன்னா 99 3 இருக்குது. 189ல் 63 டைம் இருக்குது. 231ல் 77 டைம் இருக்குது. இது 3ஆவது வாய்ப்பாடில் பண்ணுறோம். 33 முறை வந்து 99ல் இருக்குது. 63 வந்து 21 முறை இருக்குது. 77 வந்து கிடையாது, அது மீதின்றி வகுப்பு பண்ணணும். அது 77 அப்படியே வந்துருங்க. திரும்பவும் 3ஆவது வாய்ப்பாடில் பண்ணுறோம். 33 வந்து பண்ணும்போது 11 ஆகிடும். ஏன்னா இதில் 11 முறை வந்து 3 இருக்குது. 21 வந்து 7 முறை இருக்குது. இந்த 77 அப்படி வந்துடும். இப்போ பாருங்கள் 7ஆவது வாய்ப்பாடில் பண்ணுறோம். இந்த 11 அப்படியே இருக்கும். ஒரு 7 77ல் வந்து எத்தனை 7 இருக்குது பார்த்தீங்கன்னா 11 7. இப்போ 11ஆவது வாய்ப்பாடில் பண்ணும்போது ஒரு 11 இந்த 1 அப்படி வந்துடும். ஒரு 11 பண்ணணும், அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லா வேல்யூ வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 4158ன்னு வருது. இதை வந்து நம்ம நிமிஷத்துக்கு நம்ம மாற்றும் போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வினாடியில் கொடுத்துருக்காங்க. வினாடி வந்து நிமிஷத்துக்கு மாற்றும் போது 60 நம்ம வந்து டிவைட் பண்ணோம். 60ஆல் டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 69 நிமிடம் மீதி எவ்வளோ கிடைக்குதுன்னா 18 வினாடி கிடைக்குது. இங்கே பாருங்கள், நான் கீழே வந்து வகுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 69. 4158ல் 60 வந்து எத்தனை முறை இருக்குது? 69 முறையும் மீதி எவ்வளோ கிடைக்குதுன்னா 18 கிடைக்குதுங்க. இதுதாங்க வந்து ஆன்சர். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எந்த ஆன்சர் வந்து கரெக்ட் பார்த்தீங்கன்னா ஏதாங்க வந்து கரெக்டான ஆன்சர். அவ்வளோதாங்க. இன்னும் இருக்கிற சம்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.